इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं ततः किं ततः किं ततः किम् कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम् समोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंसकं विलासिलोकरक्षकम् अनायकैकनायकं विनाशिते भदैत्यकम् நதாசுபாசுநாசகம் நமாமிதம் விநாயகம். முதல்ல நமாமிதம் விநாயகம், விநாயகருக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு. இந்த விநாயகம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? நாயகர் இல்லாதவர். நாயகர்னா லீடர். நீ நைட்டு லீடு, எல்லோரையும் அழைத்து செல்பவர். இவரை அழைத்து செல்பவர் வேற ஒருவரும் இல்லை, எல்லோருக்கும் இவர் தான் வழிகாட்டு. இவருக்கு இன்னொருத்தருடைய வழியான காட்ட வேண்டியதான நிர்பந்தம் இல்லை. ஆகையால் இவர் எப்படிப்பட்டவர்? பிள்ளையார் யாரு? விநாயகர். விநாயகர்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? இவரை விட உயர்ந்தாக வழிகாட்டுபவர், இவருக்கு வேறொருவர் அற்றவர். அப்படிப்பட்டதான விநாயகரை நமஸ்காரம் பண்றேன். நமாமிதம் விநாயகம். இவர் நமஸ்காரம் பண்ணினா என்ன சார் லாபம்? நத அசுப ஆசு நாசகம். யார் நமஸ்காரம் பண்றாளோ அவளுடைய வாழ்க்கையில வரக்கூடியதான துன்பங்களை, அசுபங்களை ஆசு இம்மிடியேட்டாக நாசம் பண்றார். நாசகம். நமஸ்காரம் பண்றவளுடைய துன்பங்களை சீக்கிரமாக போக்குறவர். அப்படிப்பட்டதான பிள்ளையார நமஸ்காரம் பண்றேன். இப்ப விஷயம் சொல்லியாச்சு, பிரயோஜனம் சொல்லியாச்சு. இந்த யார பத்தி பேச போறோம்? பிள்ளையார பத்தி பேச போறோம். அந்த பிள்ளையார் எப்படிப்பட்டவர்? அவர் எல்லாரையும் அழைத்து செல்பவர். அவரை அழைத்து செல்பவருக்கு வேற யாரும் இல்லை. லீடர் ஆஃப் ஆல் லீடர். இவருக்கு மேல இன்னொருத்தர் இல்லை. அப்படிப்பட்டதான மிக சிறந்தவர். அவர் என்ன பண்றார்? அவர் நமஸ்காரம் பண்ணினோமையானால் நமக்கு இருக்கக்கூடியதான வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான எல்லா இடையூறுகளையும் போக்குறவர். அது மட்டுமா, அவரை பார்த்தா எப்படி இருக்குன்னு, அவரை பார்த்தா எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம். முதல்ல பிள்ளையாரை பார்த்தோன்னே எல்லோரும் சிரிக்கிறோம். ஏன்னா அவருடைய உருவமே அப்படி. சாதாரணமா வயர்னா கொஞ்சம் இருக்கணும், வயரே உருவமா இருந்ததுன்னா அவர் அந்த அளவுக்கு சாப்பிட்டு. அது மட்டுமா, முதாகரத்தமோதகம். நிறைய சாப்பாடு போட்டேன், இருந்தாலும் இந்த நாக்குல சுவை போகல, திருப்தி ஏற்படல, இப்ப உள்ள தள்ள முடியல, அவ்வளவுதான். அப்ப என்ன பண்றதுன்னு பக்கத்துல சோம்பு வச்சுட்டு இருக்கா இல்லையா, அதை 4 லட்டு போடுங்க. நீ பிரசாதம் என்னன்னு தெரியல, இருக்கிற லட்டு தானே விவகாரம் நடந்து அந்த வயர் நிறைய லட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் 2 லட்டு சொம்புல போடுங்க. ஏண்டா மத்தியானமா சாப்பிட்டுக்கிறேன், இப்ப சாப்பிட முடியாது. அது மாதிரி கையில எப்பொழுதுமே ரெடியா ஒரு லட்டு வச்சுட்டு இருக்காராம். முதாகர தமோதகம். முதா சந்தோஷமாக, கர கையில், ஆத்த மோதகம் கையில மோதகத்தை வச்சுட்டு இருக்கார், லட்டு வச்சுட்டு இருக்கார். இது என்ன சொல்ற தெரியுமா? மனுஷனுக்கு முதல்ல என்ன தெரியுமா? இந்த பசி தாகம், இத குறைக்கணும். பசியோடு இருந்து தாகத்தோட இருந்தா வேதாந்தம் சொன்ன கேட்பாளா? முதல்ல அதை குறைச்சு விடுதான். அந்த இது ஆன பிறகு என்னென்ன, இப்ப ஆனந்தமா கேளுதான். உங்களுக்கு என்னைக்குமே பசி இல்லாத நிலையை கொடுக்குறேன், என்னைக்குமே உங்களுக்கு துன்பம் இல்லாத நிலையை கொடுக்குறேன். ஆனா இப்ப இருக்கிற பசி துன்பம் இப்ப போயிடணும். அதுக்காக சத்தியா உங்களுக்கு வரக்கூடியதான வந்திருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கி மறுபடியும் இப்படிப்பட்டதான துன்பம் வராததான ஒரு நிலையை நான் கொடுக்கிறேன். முதாகரத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம். வெறுமனே இப்ப டெம்பரரியா கொடுக்கறது மட்டும் இல்ல, விமுக்தி சாதகம். உங்களுக்கு இனிமேல என்னைக்குமே பசிதாகம் வராமல், பசிதாகம் கொடுமை உங்களுக்கு கொடுக்கப்படாது. அதோட மட்டுமல்ல, தங்களுக்கு பசிதாகத்தோட மேல இருக்கக்கூடியதான துன்பமும் துக்கமும் போகணும். சோகம் மோகம் அந்த 2 மனசுல இருக்கிற தர்மங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன,
கிழத்தனமும் மரணமும். இந்த கிழத்தனம் மரணம் இருக்கே, கிழத்தனம் வந்துருமோன்னு பயம். அதுக்கு முன்னால எனக்கு வரலேன்னு காட்டிக்கிறேன் பார்த்தேன், தலைக்கு டை அடிச்சு ஏதோ பண்ணி. ஏன்னா 4 பேருக்கு தெரியப்படாது எனக்கு கிழத்தனம் வந்துருக்குன்னு. அந்த கிழத்தனமும் வராம இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் சுவாமின்னு, கிழத்தனம் வந்தாலே இன்னொருத்தருக்கு பராதீனமா இருக்க வேண்டி இருக்குன்னு மனசுல நினைப்பு, அதுவும் இருக்கப்படாது. ஆகையால் இப்படிப்பட்டதான எல்லா துன்பங்களும் உங்களுக்கு இனிமேல எண்ணிக்குமே வரவிடாம பண்ணுபவர் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம்சகம். சந்திர பிறையில தலையில வச்சுட்டு இருக்க கலாதராவதம்சகம் விலாசி லோக ரட்சகம். அது மட்டும் இல்ல, விலாசி லோக ரட்சகம். லோகத்துல மனுஷன் இல்ல, விலாசமா இது பண்ணணும் அது பண்ணணும், அங்க இருக்கணும் இங்க இருக்கணும், அதை அனுபவிக்கணும் இந்த நினைக்கிறாள் அல்லவா, அவளையும் காப்பாத்துறாரு. மனசுல என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ, இந்த ஆசை இருக்கே அதை தாண்டுவது ரொம்ப கஷ்டம். ஆசையே இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன பண்றார், முதல்ல அவளுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி இனிமேல ஆசைப்படாம பண்றார். ஆசைப்பட்ட பிறகு அந்த ஆசை மனசுல உதித்த பிறகு அந்த ஆசையை போக்குறது கஷ்டம். ஆனா ஆசை உதித்ததுமே அதை முடித்து விட்டு மறுபடியும் ஆசை வராம பண்றாராம். அதான் விலாசி லோக ரட்சகம் அநாயகைக நாயகம். அவருக்கு நாயகர் இல்ல, ஆனா இவர் ஏகநாயகர். அதனால ஏகநாயகர். ஒரு ஊருக்கு 10 பிரசிடென்ட் இருந்தா என்ன லாபம்? ஒருத்தர் இருக்கணும். ஏன்னா அவர் சொன்ன பேர் தான் எடுபடும். 10 பேர் 15 பேர் இருந்தாங்கன்னா யார் வார்த்தையும் சொல்லக்கூடாது. ஒருத்தர் இப்படியும் பேர் ஒருத்தர் அப்படியும் பேர், அதனால கிடையாது. எங்க பிள்ளையார் எப்படி ஏகநாயகா, உலகம் முழுக்க இவர் சொன்னபடிதான் நடக்கும். அநாயகைக நாயகம் விநாசிதே தைத்தியகம். இபம்னா யானை. இந்த யானை உருவத்துல வந்ததான ஒரு அரக்கனை கொன்னார். அவருக்கு என்ன பேரு? இப தைத்தியகம் விநாசிதவான். யான முகமா இருக்கக்கூடியதான ஒரு அரக்கனை கஜாசுரனை கொண்டவர். ஆயால் அவர் விநாசிதே தைத்தியகம். இது ஒண்ணு. நமக்கு எல்லாருக்கும் உள்ளூர ஒரு யானை இருக்கு. யானை என்ன சார்? அகங்காரம், அந்த ஈகோ. நான் சொன்னபடிதான் எல்லாமே நடக்கணும், என் மனசுல எப்படி இருக்கோ அதுதான் ரைட்டு, அப்படித்தான் எல்லோரும் நடந்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் மனசுல வச்சுட்டு இருக்கான். வெளியில சொல்லல, எனக்கு என்ன, யார் எப்படி போனா என்ன, அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா உள்ளூர் மனசுல என்ன நடக்கிறது, என்ன அபிப்பிராயம் தான் சொல்லணும். எல்லாரும் என் மாதிரி நான் தான் ரைட்டு, மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாதவர்கள், அவ ஒழுங்கா பண்ணல, இப்படின்னு ஒரு அகங்காரம் மனசுல இருக்கான். அதோட மட்டுமல்ல, இன்னொன்னு என்ன தெரியுமா, நான் தேம்பேறித்தனம். எதை எப்ப பண்ணணுமோ அதுக்கு முன்னால பிளான் பண்ணி கரெக்டா அந்த காரியத்தை நடத்துறதுங்கிறது கிடையாது. பார்த்துப்போமே, நமக்கு தெரியாதா என்ன, சரியா அதாவது நடக்கும் இப்படின்னு நினைச்சுண்டு இன்னைக்கு எந்த காரியத்தை நடத்தணும் 10 நாள் ஆன பிறகு கூட அதை பாக்குறேன் அப்படிங்கிறதா தவிர முடிக்கிறது இல்லை. லோகத்துல அப்படிதான் ரொம்ப பேர் அதுக்கு வருவேன், என்ன சுவாமி இல்ல டெலிபோன் பண்ண லெட்டர் பண்ணல இருந்தார், அதுவும் யோஜனை பண்ணிட்டே இருந்தேன், இனிமேல லாபம் இல்லை நேரா வந்துட்டேங்கிற முழுக்க டைம் தலைக்கு மேல வந்துருது, ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிற. அப்படின்னு என்ன, நாம் எந்த காரியத்தை பண்ணணும்னு ஆரம்பிக்கணும்னோ அந்த காரியத்தை அந்த சமயத்துல பண்ணுவதற்கு முடியாமல் அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கோம். இந்த லேசினஸ் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, மனுஷன் பிறக்கிறப்ப அவனோடயே சேர்ந்து பிறந்தான், உடம்பு பிறந்தான். என்ன இதான் ஆலசியம் மனுஷியானாம் சரீரத்தோமான் போ அப்படின்னு. இந்த ஆலசியம், இந்த ரெண்டையும் சொல்றது யானை. தமோ குணத்தை குறிக்கிறது யானை, அகங்காரத்தை குடிக்கிறது யானை. அதனாலதான் அந்த யானைய சரி பண்றதுக்காக என்ன வேணும், அங்குஷம் வேணும். அதனால குத்தணும். அதே மாதிரியே உங்களையும் இந்த வேதாந்த வாக்கியம் வந்து குத்தணும். அம்பாளுடைய மந்திரம் வந்து பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லும். அப்பதான் நம்ம ஒழுங்கா இருப்போம், அகங்காரம் குறையிடும். வாழ்க்கையில எது வந்தாலும், எந்த துன்பமோ இன்பமோ எது வந்தாலும் அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணும். சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணோ சரண்யே வரண்யே சுகாருண்யமூர்த்தே ஹிரண்யோதயாத்யே ரகண்யே சுபுண்யே பவாரண்ய பீதேஷ்ட மாம் பாஹி பத்ரே நமஸ்தே 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 பவானி அப்படின்னு அந்த அம்பாளுடைய பாதங்களை நம்ம சரணாகத்தை அடையணும். இந்த ரெண்டுக்கும் என்ன பண்ணணும், அங்குஷம்.
அந்த அங்குஷ குரோதாகார அங்குஷோஜ்வலா அப்படி இதுக்கு ஒரு குரோம்னு ஒரு மந்திரம். இப்படிப்பட்டதான அந்த மந்திரத்தினால நம்ம மனசுல இருக்கக்கூடியதான அந்த சேம்பேரித்தனத்தை நீக்கி மனுஷனுக்கு அந்த உயர்ந்ததான ஒரு அகங்காரத்தை போகும்படி அவரை சாதாரணமாக பகவான் இடத்துல சரணாகதி பண்ணும்படி பண்றவர். ஆகையால் தான் வினாசி தேவ தைத்தியகம். ஏதோ ஒரு காலத்துல ஒரு யானை கஜாசுரனை கொன்னான்னா இன்னைக்கு எனக்கு என்ன லாபம் இருக்கு? நான் இன்னைக்கு பிள்ளையார வழிபட்டேனே ஆனால் என்னுடைய அகங்காரம் குறையும், என்னிடத்துல இருக்கக்கூடியதான சேம்பேரித்தனம் குறையும். அப்படிப்பட்டதான மகாகணபதி நாசகம் நமாமிதம் விநாயகம். இப்படி முதல் ஸ்லோகமாச்சு. நேதராதி பீகரம் நவோதி தர்க்க பாஸ்வரம் நமஸ்துராரி நிர்ஜரம் நதாதிகாபதுத்தரம் சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம் மகேஸ்வரம் தமஸ்ரயே பரஸ்பரம் நிரந்தரம் நேதராதி பீகரம். யார் நமஸ்காரம் பண்றாளோ அவளை சௌக்கியமா வச்சுட்டு இருக்கார். யார் நமஸ்காரம் பண்ணலையே நதேதராத், நதான்னா நமஸ்காரம் பண்றவா, நதேதரான்னா நமஸ்காரம் பண்ணாதவாள் அவளுக்கு அதிபீகரமா இருக்காராம். அந்த பகவான் பரமேஸ்வரன் அவர் ஒரு விதமாக அம்பாள் பார்த்ததுமே முகம் ஒரு மாதிரி வச்சார். அந்த முகஸ்வரூபத்திலிருந்து பிறந்தார் மகாகணபதி. எப்படி அம்பாள் பார்த்த காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா பார்த்தார். பிறந்ததுமே என்ன பண்ணார் தெரியுமா? அந்த அரக்கர் பண்டாசுரர்கள் பண்ணினான் ஒரு விக்ன யந்திரம் இருக்கு, அது ஒரே முதி அவ்வளவுதான். ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டு 40 மைலுக்கு 40 மைல் இயந்திரத்தை பண்ணி அவ தயார் பண்ணினார். ஒன்றும் பண்ணல, போய் ஒரு முதி முடிச்சார் அவ்வளவுதான். கிருஷ்ணா பணம் சுக்குநூறா போயிடுது. அதனால நதேதரா அதி பீகரம். யார் நமஸ்காரம் பண்றாலையோ பண்ணலையோ, யார் கெட்ட வழியில இருக்காளோ அவளுக்கு என்ன பண்றாங்க? அதிபயங்கரமாக இருக்கார். நவோதி தர்க்க பாஸ்வரம். அவர் எப்படி இருக்கார் தெரியுமா? அவருடைய சரீரம் பார்த்தேன்னா அப்பொழுது உதித்ததான சூரியன் போல் இருக்கார். அப்பொழுது உதித்ததான சூரியன் நவோதித, நவ உதித, அப்பொழுது உதிக்கின்றதான சூரியன் போல இருக்கார். அப்பொழுது உதிக்கக்கூடியதான சூரியன் எப்படி இருக்கார்? அருணாம் கருணா தரங்கிதாட்சியும், அந்த சிவந்தனான ஒரு கலர்ல இருக்கார். நவோதி தர்க்க பாஸ்வரம் நமஸ்துராரி நிர்ஜனம். இவருக்கு ஃபாலோவர்ஸ் எப்படி? தேவதைகளும் இருக்கார், அரக்கர்களும் இருக்கார். சில அரக்கர்களும் இருக்கார், சில தேவதைகள் எல்லாரும் இருக்கார். நிர்ஜனம்னா தேவதைகள், சுராரிகள்னா அரக்கர்கள். இந்த அரக்கர்களும் தேவர்களும் எல்லோரும் கணபதி பிரார்த்திக்கிறார். இல்லைன்னா அவ எடுத்துட்ட காரியம் பூர்த்தி ஆகல. என்ன பண்றது? நமஸ்துராரி நிர்ஜனம் நதாதிக ஆபதுத்தரம், நதாதிக ஆபதுத்தரம். யார் வணங்குறாளோ அவளுக்கு ஏற்படக்கூடிய மிக பெரியதான ஆபத்தா இருந்தாலும் அதுல இருந்து அவளை காப்பாத்துகிறார். கணபதியினுடைய தத்துவம் என்ன? அவர் கம்முன்னு இருக்க, ஒண்ணும் பண்ணல அவர். ஆனா என்ன பண்றார்? நீங்க அவரை வணங்கினால் உங்களுக்கு வந்த ஆபத்து எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் அது ஒரு கடத்துல போக்கிவிடுற அந்த சாமர்த்தியம் அவருடைய பீஜத்துக்கு இருக்கு. ஆகையால் நதாதிகா பதுத்தரம் சுரேஸ்வரம் நிதீஸ்வரம். தேவதைகளுக்கெல்லாம் ஈஸ்வரன், அதை விட நிதிக்கு ஈஸ்வரன். நிதினா நவநிதிகள், இதெல்லாம் குபேரனிட்ட வச்சிருக்கா. இந்த நிதிகள்னா என்னன்னா, எவ்வளவு தரம் நீங்க மேலும் மேலும் அதுல இருந்து காசை எடுத்துட்டே இருந்தா மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்கும். அந்த பாத்திரம் எப்பொழுதும் ஃபுல்லாவே இருக்கும். அப்படி வச்சுட்டு இருக்க. தங்கம் இருக்கு, குடம் நிறைய, கொஞ்சம் 2 பிடி எடுத்துன்னு வச்சுங்களேன், நீங்க எடுத்ததுன்னா மறுபடியும் ரொம்ப போயிடுமா. அப்படி நிதிகள்லாம் தங்கங்கள் ரத்னங்கள் அத்தனையும் வச்சுட்டு இருக்கார். அதுல நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம். கஜேஸ்வரம் யானை, பெரிய யானை வடிவமா இருக்கார். அதோடு மட்டும் இல்ல கணேஸ்வரம். இவருக்கு பின்னால ஃபாலோயர்ஸ் கணங்கள் 1 2 இல்ல, கூட்டம் கூட்டமான கணேஸ்வரர். அவளுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்க. அதோட ஆள்கட்டு ஜாஸ்தின்னு. அதோட இல்ல மகேஸ்வரம் சமாஸ்ரயே. மகத்தன்மை இருக்கு இவருக்கு. எந்த காரியத்தையும் செய்யக்கூடியதான ஒரு விசேஷம் இருக்கு. சமாஸ்ரயே பராத்பரம் நிரந்தரம். இங்க பராத்பரம்னு இருக்கு. பரமா இருக்கிற பொருளை விட பரமானவர். நாம் உயர்ந்தவர்னு யாரும் நினைச்சுட்டு இருக்கோம். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரி இவாளும் உயர்ந்தவாள்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த ஹிரண்யகர்பர் என்ன, விராட் என்ன, இவாளை விட உயர்ந்தவர்.
இந்த பரமான பொருள்களை விட உயர்ந்தவா இருக்கவர் பராத்பரம். அதான் பராத்பரா பரமேஸ்வரான்னு பாடுறல. இந்த பராத்பரான்னு என்ன அர்த்தம்? உயர்ந்தவாளை விட உயர்ந்தவர். பராத்பரம் கணேஷ் கஜேஸ்வரம் மகேஸ்வரம் சமஸ்தயே பராத்பரம் நிரந்தரம். எப்படி ஒரு நாள் நமஸ்காரம் பண்ணல, ஒரு டர்ம்ல நிரந்தரம் தங்கு தடங்கள் இல்லாம வர நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு ஆச்சாரியால் நமக்காக நமஸ்காரம் பண்ணிருக்கார். அவருக்கு ஒண்ணும் ஆக வேண்டியதில்ல, உலகத்தை எல்லாம் துறந்தவர் இருந்த போதிலும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? நமக்காக நமஸ்காரம் பண்றார். நீங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில வரக்கூடியதா அந்த துன்பங்கள்லாம் அகரட்டும், நீங்க க்ஷேமமா இருங்க, மன சந்தோஷமா இருங்க, அவளுடைய பாதபத்மங்களை பிடிங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்துல சொன்னார். இது 5 ஸ்லோகங்கள் இருக்கு. ஒரு பலஸ்ருதியோட நாம இன்னைக்கு 2 ஸ்லோகம் பண்ணின ஸ்லோகங்கள் அவை வேதாந்த ரசபூரிதமாக இருக்கு. பக்தியும் இருக்கு, சாஸ்திரமும் இருக்கு. சிலதுல பக்தி இருக்கும், சிலதுல ஸ்தோத்திரத்தினுடைய கௌரவம் இருக்கும், நல்ல சாகித்யமா இருக்கும். இது எல்லாமும் சேர்ந்து இருக்குதுல. அதனால உபனிஷத்துகள்லாம் பார்த்த ஒரு கண்ணோட்டத்துல இத பார்ப்போம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல ஆரம்பிச்சிருக்கோம். முக்கியமாக இந்த ஸ்தோத்திரங்கள் இத படிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாமெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், ரொம்ப ஸ்லோகங்கள் தெரியும் நமக்கு, நொற்றாகாம இருக்கலாமே தவிர அப்பப்ப வாசிக்கிறது உண்டு. ஆனா அந்த ஸ்லோகங்களை அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுக்கும். இப்ப நமக்கு தெரியறதே தவிர நம்ம பேரன் பேத்திகளுக்கு இந்த ஸ்லோகம் வருமானு கொஞ்சம் யோஜனை படிப்பா. அவ ஏதோ சொல்லிட்டு இருக்கா, ஆனா இந்த ஸ்லோகங்களை அவளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவ பெரியவாளான பிறகு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுண்டா அவ அதை ரசிக்க முடியும் இல்லையா? அதற்காகத்தான் இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு உயர்ந்தது, ஏதோ நம்ம பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இவ்வளவு ரசம் இருக்குங்கிறத நாம் அறியணுங்கிறதுக்காகவும் பகவத்பாதாளுடைய கட்டாட்சம் நமக்கு வரணும் என்பதற்காகவும் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல பிரசித்தமாக முதல்ல ஆரம்பிக்கிறப்ப கணபதியோட ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக கணபதி ஸ்தோத்திரத்தை பஞ்சரத்ன ஸ்தோத்திரத்தை எடுக்கும். எல்லா கணபதி ஸ்தோத்திரமும் படிக்க போறதில்ல. சில ஸ்லோகங்கள் எது பிரசித்தமா இருக்கோ, எதை நாம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படிப்பட்டதான ஸ்லோகங்கள்ல அதனுடைய அர்த்தத்தை மட்டும் பார்க்கிறோம். இப்ப கணபதி பஞ்சரத்ன ஸ்தோத்திரம் சொன்னோம். மகாகணபதி இவர் வாழ்க்கையில எல்லோரும் எந்த காரியம் ஆரம்பிக்கிறோம் முதல்ல இதை பண்ணணும். ஏன்னா அவ வாழ்க்கை வரக்கூடியதான இடையூறு ஏதாவது இருந்தா அது வராம இருக்கணும். அதோட இல்ல, அவர் தான் முதல் கடவுள். முதல் கடவுள்னா என்ன அர்த்தம்? எல்லோரும் யார ஆராதிக்காமல் ஒரு காரியம் பண்ண மாட்டாளோ அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். யோ வேத அதௌஸ்வர புரோக்தோ வேதாந்தே பிரதிஷ்டிதா தஸ்ய பிரகிருதி லீதஸ்ய யப்பரஸ்த மகேஸ்வரா அப்படின்னு வேதம் சொல்றதுக்கு முன்னாலேயும் வேதம் சொல்லி முடிச்ச பிறகும் எந்த ஓங்காரத்தை சொல்லிட்டு இருக்கோமோ அந்த பிரணவஸ்வரூப வக்ரதுண்டம் அப்படின்னு பிரணவஸ்வரூபமாகவும் அவர் இருக்கார்.
ஓங்கார அனுசிந்தனம் தான், பிரம்ம அனுசிந்தனம் தான் மனுஷனுக்கு எப்பொழுதும் வேண்டியது. என்ன, அதனால்தான் அவனுக்கு முக்தி கிடைக்கும், மறுபிறவி இல்லாதான ஒரு நிலை கிடைக்கும். ஆகையால் அந்த பரமாத்மாவுடைய ஒரு தியானம் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அதுல விஜயதசமி அன்னைக்கு 2 ஸ்லோகங்கள் பார்த்தோம். மேல் ஸ்லோகம் சமஸ்தலோக சங்கரம் நிரஸ்த தைத்ய குஞ்சரம் தரேதரோதரம் வரம் வரே பவத்ரமட்டரம் கிருபாகரம் க்ஷமாகரம் முதாகரம் யசஸ்கரம் மனஸ்கரம் நமஸ்கிருதாம் நமஸ்கரோமி பாஸ்வரம் சமஸ்தலோக சங்கரம். உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும் நல்லது பண்றவர். சம்ம நல்லது, சுகம், கர்ம சாத சுகாமிகா. அயல் உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் எப்பொழுதும் நன்மையை கொடுக்கணுங்கிற எண்ணத்துல இருக்கிறவர் உலகத்துல எல்லோருக்கும். அதனாலதான் சமஸ்தலோக சங்கரம். உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும் நல்லதை பண்ணணும்னா உலகத்துக்கு துன்புறுத்து இருக்கிறவாளா ஹிம்சை பண்ணணுமா இல்லையா? அதனால்தான் நிரஸ்த தைத்திய குஞ்சரம். கஜாசுரன்னு ஒருத்தன் யான வேஷம் போட்டுண்டு எங்கெங்கயோ தெரியாம ஓடி ரொம்ப பேர் முதிச்சு பிராணனை வாங்கிட்டு இப்படி இருந்தான். அவனை கண்டு பயந்துட்டு ஜனங்கள் யாரும் வெளியில வர்றதுக்கே நடுங்கிட்டு இருந்தா. அப்படிப்பட்டதான கஜாசுரனை கொன்னார். ஆகையால் சமஸ்தலோக சங்கரம் நிரஸ்த தைத்திய குஞ்சரம். தைத்தியன் அரக்கன், குஞ்சரம் ஞான முகம் இருக்கக்கூடியதான அரக்கனை நிரஸ்த கொன்னவர். நிரஸ்த தைத்திய குஞ்சரம். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன, தரேதரோதரம், பெரிய வயறுண்டவர். தரம்னா சின்னது, தரஹாசம் அப்படிங்கிற மத்தியம். தரம்னா சின்னது, திதிஜயனா அப்படின்னு அர்த்தம். இவர் தரேதரம் அப்படின்னா சின்னதுன்னு சொல்லப்பட ரொம்ப பெருசு, பெரியதான வயத்தை உடையவர். இது என்ன ஒரு பெரிய குவாலிபிகேஷன் வச்சிருக்கேன். தொப்பை போட்டு எடுத்தோன்னு எல்லாரும் வெயரும் சிரிக்கிறோம். கணபதியை பார்த்து நீங்க ஏதாவது ஒரு பெரிய ஸ்துதியா வச்சுட்டு இருக்கேன் அப்படி. அவர் என்ன சொல்றாரா, மூளைன்னு கட்டி காப்பாத்துறேன், அதுக்காகத்தான் அந்த வயர் வெடிக்காம இருக்கணும்னு மேல பாம்பை பிடிச்சு பெல்ட் மாதிரி இழுத்து போட்டாராம். அதனால என்ன சொல்லிட்டு இருக்கார், எல்லாமும் எனக்குள்ள சாஸ்வதமா பத்திரமா இருக்க. அதனால யாரும் நடுங்க வேண்டாம்னு காமிக்கிறதுக்காக எல்லா உலகங்களும் என் வயத்துக்குள்ள இருக்குங்கிறதுக்காக வயரை பெருசா வச்சிருக்கோம். வயர் சின்னதா இருக்குன்னு அர்த்தம் இல்ல, இவருடைய வயர் பெருசா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும், எல்லாரும் என் வயசுக்குள்ள பத்திரமா இருக்கா, நான் காப்பாத்தின்னு இருக்கேன்னு சொல்றதுக்காக இருக்காராம். தரேதரோ தரம். வரம் அது தனி பதம். வரம்னா ஸ்ரேஷ்டா, பரஹா உயர்ந்தவர். பிரம்மவிதா ப்ரோதி பரம் அப்படிங்கிற இடம் அந்த பரம். தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு இருக்கு. பர வர எதை விட அவரமா இருக்கோ அதை விட பரமா இருக்கு. கணபதி வரம். கல்யாண சமயத்துல ஒருத்தரை கூப்பிடுறதுன்னா வரஹான்னு சொல்லணும். சிரேஷ்டா, இவர் எல்லாத்த விட சிரேஷ்டம். அதனால வரம். தரேதரோ தரம் வரம் வரேப வக்ரமக்ஷரம். வர இபா உயர்ந்ததான யானை, பெரியதான ஒரு யானை. அந்த யானையினுடைய முகத்தை தன் முகமா வச்சுட்டு இருக்காராம். கணபதிக்கு யானை முகம் பிறந்ததுல இருந்து வந்ததா அப்படின்னு ரொம்ப பேருக்கு சந்தேகம். அவருக்கு பத்ம புராணத்துல ஒரு கதை இருக்கு. அம்பாள் கணபதிய மானசீகமாக சிருஷ்டி பண்ணினான். சாதாரணமாக மனுஷாழ்வாஜன் தான் சிருஷ்டி பண்ணினான். அம்மா என்ன பண்ணினா, ஸ்நானம் பண்றதுக்காக உள்ள போனா, வெளியில இவர் உட்கார வச்சு வேற யாரும் உள்ள வராம பார்த்துப்போம். இவர் யாரையும் விட மாட்டார். இவருக்கு வேற ஒண்ணும் தெரியாது. அம்மா சொல்ல பேச்சு கேட்கணும் ஒண்ணு. பரமேஸ்வரன் வர, அம்மா எங்கேன்னு. இவர் அதை பத்தியும் ஒண்ணும் சொல்லல. அம்மா எங்கேன்னு சொல்லணுமோ இல்லையோ. இவர் பாட்டுக்கு என்னன்னா கையை நடுவில் வைக்க வச்சு விட்டார், போப்படாது அப்படின்ட்டார். கை எடுப்பான்னு எடுக்கல. பரமேஸ்வரன் உள்ள போகணும்னு பாக்குறேன். அந்த கட்டுக்குள்ளே உள்ள அனுப்பல. என்ன கட்டுக்குள்ள அனுப்பினா பரவாயில்ல, அதுக்குள்ள ஏதோ ஸ்நானம் பண்ற இடத்துல தான் ஸ்நானம் பண்றாங்க.
உள்ளேயும் அனுப்ப மாட்டேன்ட்டாரு கணபதி. ஏன்னா அம்மா சொல்லியிருக்கா, சொன்ன பேச்சு கேட்கணும் அப்படிங்கிற அவரை கோப்பம் வந்து என்ன பண்ணிட்டார், உம்முன்னு பார்த்தார், தலை கிழவது. அவருக்கு இவர் குழந்தை அம்பாள் திருட்டி பண்ணினாங்கிறதுலாம் தெரியாது. அதுக்கப்புறம் என்ன வழியில வந்து பார்த்தா குழந்தை பிராணம் போயிட்டு, அம்மா என்ன பண்ணினானா, என்ன இப்படி பண்ணிட்டேல நீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு என்ன தெரியும், நான் திருட்டி பண்ணினேன், இங்க வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாதே என்ன. அப்ப என்ன பண்றது, அவரை மறுபடியும் உயிரோடு கொண்டு வரணும். அவ பரமேஸ்வரன் சொன்னா, அங்க யானை இருக்கு, அதனுடைய தலை மிருத்தமான யானை இருக்கு, அதனுடைய தலையை கொண்டு வந்து இங்க வைங்க. பெற்றதுமே மறுபடியும் உயிரோட வந்துட்டாராம். இப்படி ஒரு கதை. இது எதற்காக சொல்றது அப்படின்னு சொன்ன, காரிய தட்சத்தை, எந்த ஒரு காரியம் கொடுத்தாலும் அந்த காரியத்தை விடாம பர்ஃபெக்டா பண்றவர். இதை காமிக்கிறதுக்காக என்ன தலை போனாலும் பரவாயில்ல, இந்த காரியத்தை முடிச்சு வைக்கணும்னு லோகத்துல சொல்றாள் இல்லையா, அப்படி ஒரு பிரசாதத்தை அளிப்பவர்னு சொல்றதுக்காக இப்படி சொல்லிருக்கு. ஆயால் வரேப வஸ்திரம், அக்ஷரம், வரேப வஸ்திரம் அக்ஷரம் இல்ல, வரேப வஸ்திரம் தனி, அக்ஷரம் ஒரு நாளைக்கும் அழியாதவர். அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோ அத்தியாத்ம முச்சதே அப்படின்னு. அக்ஷரம்னா என்னன்னா சுத்த பிரம்மம். ஏதஸ்மாத் கலு அக்ஷராத் பிராமே சூத்யா கந்தமதௌ விதுதௌ திட்டதா பிரதார்த்திகோ பிரகத்துல. இந்த அக்ஷரத்தினால்தான் உலகங்கள்ல சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மின்னல்களும் அவைகள்லாம் வேற எங்க போகாம தனிச்சு நிக்கிறது அல்லவா. அது எதனால, இந்த அக்ஷரத்தினால. அந்த அக்ஷரம் யாருன்னு எங்க கணபதி. கணபதிக்கு அவ்வளவு உயர்ந்ததான பிரம்மஸ்வரூபம், விஸ்வோத்பத்தி விபத்தி சம்ஸ்திதிகரஹ விக்னேஷ இஷ்டார்த்ததா. உலகத்தை உண்டு பண்றவர், உலகத்தை கட்டி காப்பாற்றவர், உலகத்தை தன்னிடத்துல கொள்பவர், எல்லாமே அந்த கணபதிங்கிற அபிப்பிராயத்துல நாம் அவரை பிரம்மம்னு சொல்றோம். ஆயால் அவருக்கு அக்ஷரம் வரேப வக்ரம், அக்ஷரம் பிறகு கிருபாகரம் க்ஷமாகரம், எல்லோருக்கும் கிருபையை கொடுக்கிறவர். கிருபாம் கரோதீதி கிருபாகரஹா. கிருபைன்னு என்னது, உங்களிடத்துல எதையும் எதிர்பாராமல் நான் சகாயம் பண்ணணும்னு நினைக்கிறது கிருபை. கிருபைன்னு என்ன அர்த்தம், அவ நமக்கு என்ன பண்ணுவான்னு எதிர்பார்க்கறது இல்லை, நம்மளால முடிச்ச சகாயம் நம்ம பண்ணிக்கொண்டே இருப்போம். அந்த கிருபை, தய, கருணா இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். இந்த கிருபைங்கிறது என்ன, பிரதி பிரயோஜனத்தை எதிர்பாராமல் அவ சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணமும் அதுக்கு தகுந்ததான ஒரு செயலும் உள்ளது கிருபா. அப்படி அந்த கிருபையை எப்பவும் பண்ணிட்டு இருப்பாராம். ஸ்ரீராம பாதமா நீ கிருபசாலுன்னு, அந்த பாதத்தினுடைய கிருபையே போரும்னார் இல்லையா, அதே விதமாக பகவான் எப்பொழுதும் கிருபையை பண்ணிட்டு இருப்பார். கிருபாகரம் அதோடு மட்டுமல்ல, பொறுத்துட்டு இருக்கார். க்ஷமாகரம், க்ஷமான்னா பொறுமை. நமக்கு அது ரொம்ப வேணும். டக்குனு கோபம் வந்துடும். என்னத்தான் இருந்தாலும் கோபத்தை அடைக்கணும் எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். யாராவது ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே எரிஞ்சு விழுந்துடும், பல்கோனோ மாதிரி. நிதானமா கோபம் வரப்படாதோ, அந்த கோபம் வந்து தெரியவே இல்லை, இருந்து கத்தி பிடிங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஆனப்புறம் ஏன் கோவிச்சுன்னு நினைச்சா ஓஹோ தெரியல. அடுத்த தடவை பார்த்த போனார், அடுத்த தடவை இதை விட வேகமா வருது. அது ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆகையால் இந்த பொறுமைன்னு இருக்கு பார்த்தீங்களா, யார் எதை சொன்னாலும் எந்த செயல் தனக்கு மாறுதலாக நடந்த போதிலும் அதை பொறுத்துண்டே இருந்து சமயம் பார்த்து அவளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பார். முதல் தப்புலையே கொள்றதுன்னு இல்லை, அப்படி பொறுத்துண்டு இருக்கக்கூடியதுங்கிறத பகவான் இடத்துல பார்க்கணுமா. அயல் க்ஷமாகரம் கிருபாகரம் க்ஷமாகரம் உதாகரம் யசஸ்கரம், சந்தோஷத்தை கொடுப்பவர். இந்த கணபதியினுடைய கான்செப்ட் என்னன்னா, எல்லோரும் ஆனந்தமா இருக்கணும், தானும் ஆனந்தமா இருக்கணும். வாழ்க்கையில ரொம்ப பேர் பாருங்க, நான் எனக்கு அது சரியா இல்லை இது சரியா இல்லை அழுதுட்டே இருப்பா, முக்கால ஒரு காரியமும் நடக்காது. நீங்க அழறதுனால நடக்காத காரியம் நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கலாம். இருந்தாலும் அது அவள்லாம் சௌக்கியமா இருக்கா, எல்லா ப்ராப்ளமும் எனக்கு தான் வருது, நான் ஒருத்தன் தான் கஷ்டப்படுறேன், பகவான் என்னதான் பார்க்க மாட்டேங்கிறார் இப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஆனா அது கேட்டார், எல்லாரும் அப்படிதான் சொல்றா. கடைசியில் பார்த்தீங்களா விவகாரம் நடந்தார், இருக்கிறதோட சந்தோஷப்படுவோம். நமக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்னு இருக்கு, பட்டுட்டு போவோமே.
இவ்வளவு வேலை செய்யணும்னு இருக்கு சார் உங்களுக்கு, பண்ணிட்டு இருக்கேன். வேற என்ன பண்றது, முடிகிற வரைக்கும் பண்ணிட்டே இருப்போம். மேல பண்ணலைன்னா வண்டி விழுந்துடும், அவ்வளவுதான் விடுங்க அப்படின்னு போயிட்டே இருந்தா ஒண்ணா. ஆனா உங்களுக்கு எவ்வளவு வேலை வருதோ அது அவ்வளவு உங்களால பண்ண முடியும். அதுக்காகத்தான் அத்தனை வேலையும் வந்திருக்கு, உங்களால முடியுங்கிறதுக்காகத்தான் வந்திருக்கு. ஒண்ணும் வேலை ஒன்றும் பண்ணாம திருட்டு கொண்டா அலைஞ்சிட்டு இருக்காரு சார், அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் ஏதோ ஜென்மாந்தத்துல புண்ணியம் பண்ணினான்னு நினைச்சுக்காதீங்க, அவனால ஒண்ணும் பண்ண முடியாததுனால்தான் பகவான் கொடுக்கல. உங்களால முடியுங்கிறதுனால எல்லா காரியமும் பண்ற. இந்த ஜென்மாவிலேயே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், உயர்ந்ததான நிலவைய நீங்க அடையலாம். அதுக்கு தகுந்ததான ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்னா அதுக்கு தகுந்ததான புண்ணிய பாப கர்மாக்கள் தான் உங்கள்கிட்ட இருக்க. அது இருக்க தொட்டு தான் உங்களுக்கு வந்திருக்கே ஒழிய இல்லைன்னா வராது. சில பேர் சொல்ல தாங்க முடியாத தலைவலின்னா எப்படி தாங்கிட்டு இருக்கீங்க சொல்றது மட்டும் இப்படி சொல்வா. ஆனா விவகாரம் என்ன, தாங்கிட்டு இருக்கேன், டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், மருந்து கொடுக்குறேன், ஆனா தாங்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இதெல்லாம் என்ன அர்த்தம், அதிசயோக்தி. இருக்கிறத அதிகமாக சொல்றதுன்னு ஒரு வழக்கம் நமக்கு. ஆகையால் இது என்னன்னா அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கார், மனுஷால் எப்பொழுதும் சந்தோஷமா உங்களுக்கு வந்தது அந்த செயலை நீங்க தான் பண்ணிட்டு ஆகணும், வேற ஒருத்தராலையும் பண்ண முடியாது. உங்களுக்குன்னு எது அசைண்டோ இன்னைக்குல இருந்து நாளைக்கு நீங்க தான் பண்ணிட்டு ஆகணும், வேற என்ன பண்றது. ஆகையால் வந்தது என்னமோ ஒரு சந்தோஷமா பண்ணிட்டு இருப்போம், பகவானுக்கு பண்ணிட்டு இருப்போம். அதோட மட்டும் இல்ல, இந்த சந்தோஷமா இருக்கிறதுங்கிற ஒரு வழக்கம் இருக்கு பார்த்தல, இருக்கிறதோட இருப்போம், இருக்கிறதோட சந்தோஷமா இருப்போம்ங்கிற ஒரு வழக்கம் இருக்கு பார்த்தல, அது ரொம்ப வசதியானது. அதனாலதான் இந்த கணபதிக்கு சிரிக்கிறவாளை பார்த்தா ரொம்ப இஷ்டமா. சிரிப்பா சிரிக்கிறவாள் இல்ல, நிஜமாவே சிரிக்கிற மனசுல சந்தோஷமா சிரிக்கிறவா. அதனால்தான் கணபதி அன்னைக்கு அங்கெங்கெல்லாம் அந்த விக்கட்ட கச்சேரின்னு ஒண்ணு பண்ணுவான். விக்கட்ட கச்சேரி விக்கட்டம் அப்படின்னு என்ன அர்த்தம், மாறுதலாக சொல்றது, சிரிப்பு வரும்படி சொல்றது. அப்படி எல்லோருக்கும் சிரிப்பு மூட்டுறது, குழந்தைகளை உட்பட எல்லோருக்கும் சிரிப்பு மூட்டின்றே இருப்பார். அவருடைய ஆகாரத்தை பார்த்தெல்லாம் அவ்வளவு பெரிய ஆகாரம் ஒரு சின்னதான எலி மேல போகுமா, ஏன் சுவாமி அப்படின்னு அதை கண்டாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரணும். அதுக்கு ஆகையால் எப்பொழுதும் அவர் ஆனந்த துந்திலனா இருக்கார், ஆனந்த வடிவமா இருக்கார். அதை நினைச்சு நினைச்சு நமக்கெல்லாம் ஆனந்தம் வரணும்னு எதிர்பார்க்கிறார். ஆகையால் நீங்க சந்தோஷமா இருந்தா அவருக்கு சந்தோஷம். கணபதி உபாசனைகளுக்கு முக்கியமான விவகாரம் என்ன, மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும். மனசை சந்தோஷமா நீங்க தான் வச்சுக்க முடியும். இருக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான், நமக்கு வாய்ச்சது இவ்வளவுதான் சொல்லிட்டு அழுதுண்டே இருக்கக்கூடாது. இவ்வளவு இருக்கோ இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவான், அவ்வளவுதான் விடுங்க. அதுக்கு மேல என்ன விட்டுரும், எவ்வளவு முடியுமோ இது பண்ணுவோம். ஆனா அதுக்கு ஏமாத்த வேண்டாம். அவளுக்கு கொடுக்கலன்னு அவளை பத்தி வேண்டாம், அவளுக்கு ஒரு நாள் வரும், அன்னைக்கு அவளால தாங்க முடியாது. நீங்க ஏதோ பண்ணிட்டே இருக்க, நிச்சயமா நீங்க முன்னுக்கு வருவேள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பண்ணிட்டு இருக்கணுங்கிறத முதாகரம் யசஸ்கரம். மனுஷனுக்கு என்ன அப்படின்னா, மனுஷனுக்கு ரெக்கக்னிஷன் வரும், இது இவனுடைய வீக்னஸ் தான். இப்ப மனுஷாலாம் இது வேணும் அது வேணும் நம்மளை எல்லாரும் போற்றணும்னு நினைக்கிறேன். ஒரு பாரத்வாஜரோ ஒரு வசிஷ்டரோ ஒரு வியாசரோ அவர் எவ்வளவு தூரம் போச்சுன்னா போறோம் சொல்லுங்க பாக்க. 18 புராணங்கள், 18 உப புராணங்கள், இது இல்லாம மகாபாரதம், எவ்வளவு கிரந்தம் எழுதியிருக்கார். வேதத்துல இருக்கக்கூடியதான அத்தனை விஷயங்களையும் தான் அறிஞ்சு சாதாரணமான லாங்குவேஜ்ல புருஷாளுக்கு சொல்லியிருக்கார். அதோட மட்டுமல்ல ஒரு கதையை எழுதி அந்த கதையை வச்சுட்டா வாழ்நாள்ல கோடி கோடி சம்பாதிக்கிறார் சில பேர். கதையை சொல்லியே, புதுசான கதை இல்ல, வியாதர் சொன்ன கதை தான். வால்மீகி சொன்ன கதையை சொல்லிட்டு எல்லாரும் நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கா. இதெல்லாம் எழுதினவா எவ்வளவு சகாயம் பண்ணினான்னு கொஞ்சம் பார்த்தீரா. பாஷ்யக்காரர் இவ்வளவு ஸ்லோகம் எழுதியிருக்கார், பிரஸ்தான திரயத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார், ஜென்மம் முழுக்க போறாங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அவளை எவ்வளவு போற்றுனால் போரும். நாம என்னமோ ஏதோ ஒரு சின்ன காலேஜ் பண்ண என்ன 4 பேர் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறேன் சார், ஊர்ல ரெக்கக்னேஷன் இல்லையே, ஆபீஸ்ல ரெக்கக்னேஷன் இல்லையே அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ரெக்கக்னேஷன் எதற்கு பார்க்கணும், அது இவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறது, மறுபடியும் மேல செய்யறதுக்கு என்கரேஜ்மெண்டா இருக்குன்னு அர்த்தம் இருக்கா. சில பேருக்கு அப்படி இருக்கு. ஆனா ரெக்கக்னேஷன் உங்களுக்கு வரணும், நமக்கு நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். இதோ பாத்தீங்கன்னா ஈஸ்வர அனுக்கிரகத்தினால இதை பண்ண முடிஞ்சது, ஈஸ்வர அனுக்கிரகத்தினால இதை நாம் பண்ணினோம், இதையும் பண்ணலாம், இன்னமும் பண்ணலாம்.
மற்றவர்களால் பண்ண முடியாததான செயலும் நம்ம பண்ணி கொண்டிருக்கோம் அல்லவா அப்படின்னு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தானா வரணும். இன்னைக்கு பூஜை பண்ணினேன்னு ஏதோ நிம்மதியா பூஜை பண்ணினேன், சந்தோஷமாக பண்ணினேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் சந்திருப்தி உங்களுக்காக இருக்கணும். 4 பேர் என்ன ஸ்தோத்திரம் பண்றாருன்னு நினைக்கிறேன். 4 பேர் அறிய அறிய ப்ராப்ளம் தான். அப்புறம் உங்களை விட அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லுவா, இனிமேல அழ ஆரம்பிச்சிருவான். அதோடு மட்டுமல்ல, நீங்க பண்றது சரியா இல்லையம்மா, ஆமா என்ன ஆச்சுமா, விவகாரம் என்ன, நீங்க உண்டு பகவான் உண்டு, குரு சொல்லி கொடுத்தா போல பண்ணிட்டே இருங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்ல வார்த்தையை ஸ்தோத்திரத்தை படிங்க. பகவானுக்கு முன்னால் தானே படிச்சிருக்கேன். பகவான் தப்பிதமா இருந்தா அவர் ஏத்துக்க மாட்டாரா? ஆனா என்ன, யாராவது 4 பேர் ஸ்தோத்திரம் பண்ணினா நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட், ஓஹோன்னு முன்னுக்கு வரா. அதை நீங்க எதிர்பார்க்கப்படாது, ஆனா தானா வரும். கணபதி அனுகிரகத்தினால வரும். யசஸ்கரம், நல்ல பேர் நீங்க எதிர்பாராத போனாலும் தானா ஓடி வரும். முதா கிருபாகரம் க்ஷமாகரம் உதாகரம் யசஸ்கரம் மனஸ்கிருதாம் நமஸ்கிருதாம் மனஸ்கரம் நமஸ்கிருதாம். யார் நமஸ்காரம் பண்றாளோ அவளுக்கு மனஸ்வியா இருக்க. மனஸ்வின்னு என்ன அர்த்தம்? மனமுடையவராக இருக்க. அவளிடத்துல மனசு இருக்கு அப்படின்னு என்ன, அவளை கவனிச்சுட்டே இருக்க. அவளுக்கு ஒரு விதமான துன்பமும் வராம இருக்கணும். பிரார்த்த கர்மாவனால துன்பம் வந்தாலும் அதை போக்கடிக்கிறதுக்கு வேற வழி ஏதாவது இருக்கான்னு தேடிட்டு இருக்க. நீங்க எப்பொழுதும் சந்தோஷமாக ஆனந்தமா இருக்கணும்னு உங்களை மனசுலயே வச்சுட்டு இருக்க. மனஸ்கிருதம் நமஸ்கிருதம், மனஸ்கரம் நமஸ்கிருதம். இது தனி அது பதம் இல்லை. யார் வணங்குகிறார்களோ அவளிடத்துல மனசை வைத்துக் கொண்டிருக்கிறார். நமஸ்கரோமி பாஸ்வரம் இருக்க மேல அவர் பாஸ்வரஹா. பாஸ்வரஹா பிரகாச வடிவமா இருந்துட்டு இருக்கார். கணபதி பார்த்தா கருப்பா இருக்கிறேன்னு நினைக்கிறேங்க. கருப்பா இருந்தாலும் ஒளி இருக்கு. அந்த ஒளி என்ன பண்றது? நமக்கு நல்லதை கொடுக்கிறது, க்ஷேமத்தை கொடுக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த பகவானுக்கு நமஸ்காரம். சமஸ்த லோக சங்கரம் நிரஸ்ததைத்ய குஞ்சரம் தரே தரோதரம் வரம் வரே பவக்ரம் அக்ஷரம் கிருபாகரம் க்ஷமாகரம் முதாகரம் யசஸ்கரம் மனஸ்கரம் நமஸ்கிருதாம் நமஸ்கரோமி பாஸ்வரம். பிறகு அகிஞ்சன அத்திமார்ஜனம் சிரந்தனோக்தி பாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வச்சர்வணம் பிரபஞ்சநாச பீஷணம் தனஞ்சயாதிபூஷணம் கபோலதான வாரணம் பஜே புராண வாரணம். அகிஞ்சன அத்திமார்ஜனம். அகிஞ்சனாள், கிஞ்சனான குறைஞ்சவன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் தன்னை யாரென்று சொல்லிக் கொள்வதற்கு கூட இடமில்லை. அவ்வளவு லோயஸ்ட் இந்த சொசைட்டி. அப்படி இருந்த போதிலும், அகிஞ்சனாக இருந்த போதிலும், இந்த நிலையில நாம் இருக்கேன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படி இருந்த போதிலும் அவளுடைய துன்பத்தை போக்குறவர். அப்படின்னு என்ன, கணபதியே நினைக்கல, கணபதி பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருந்த போதிலும் அவரை பார்த்தாலே, ரோட்ல போகும்பொழுது அவர் உருவத்தை பார்த்தாலே போரும், அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறவர். நீங்க எல்லாம் கணபதி பஞ்சரத்னத்தை கேட்டு ஸ்ரத்தையா படிக்கணுங்கிற ஒரு நினைப்போடு இருக்கிறவளை விடுவாரா? அகிஞ்சனாத்தி மார்ஜனம். ஆர்த்தி கவலை துன்பம். ஆர்த்தின்னு பெண்கள் பேர் வச்சுக்கிற பத்தில சில பேர் பண்றது, அத ஆரதின்னு. ஆரதி, அந்த ஆரதி கொடுக்கறதுன்னு அம்பாளுக்கு இல்ல தெய்வத்துக்கு ஆரதி கொடுக்கறது. ஆரத்தின்னா ஹாரம் மாதிரி, கழுத்துல ஹாரம் போடுறாங்க இல்லையா, அது மாதிரி மேல இருந்து கீழே வைக்க ரவுண்டா கொண்டு வர்றதுக்கு பார்த்தல, அதுக்கு ஆரதி. அது ஹாங்கிறத சொல்றதை விட்டு ஆரத்தின்னு ஆச்சு, ஆர்த்தின்னு வந்துட்டோம். ஏஆர்டிஐன்னு பேர் வச்சுக்கிறான். என்ன பண்றது, இருக்கு. விவகாரம் அர்த்தம் தெரியாதனால பண்ணது. ஆனாலும் ஆரத்தின்னு இருக்கணும். அதுக்கு அந்த ஆர்த்தின்னு கவலைன்னு அர்த்தம். அந்த கவலையெல்லாம் போக்குறவர். அகிஞ்சனார்த்தி மார்ஜனம். கவலை ஏதோ போயிட்டு வரல, தொடர்ச்சி எடுத்துவிடுவாராம். இனிமேல் உங்களுக்கு ஒரு கவலையும் இல்லாத பண்ணுவார். அகிஞ்சனார்த்தி மார்ஜனம் சிரந்தனோக்தி பாஜனம். சிரந்தனஹா சாஸ்வதமா இருக்கிறவர். சதாதனஹா சனாந்தரம். அப்படி சனாதனமாக இருக்கிறது சிரந்தனம்.
இந்த சிரந்தனம் வெகு நாளாக இதை வியாபித்து கொடுக்கக்கூடியதான வார்த்தைகள் அது வேதவாக்கு. சிரந்தனோக்தின்னு வேதவாக்கு. வேதவாக்குனால போற்றப்படுபவர். கணானாம் துவா கணபதிகம் ஹவாமஹே கவிங் கவீனாம் உபவஸ்தவஸ்தவம் அப்படின்னு வேதங்கள்லாம் கணபதிய ஸ்தோத்திரம். நிஷசேத கணபதே இப்படிப்பட்டதான பல மந்திரங்கள் அந்த கணபதிய ஸ்தோத்திரம் பண்றது. அது என்ன வேத மந்திரங்கள். அந்த வேத மந்திரங்களுக்கு இது அது என்னன்னு கிடையாது. எங்க ஒரு சுத்தமான ஒரு தத்துவம் இருக்கோ அதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றது. அப்படிப்பட்டதான அந்த கணபதிய ஸ்தோத்திரம் பண்றது யார வேதங்களே ஸ்தோத்திரம் பண்ணுச்சு. ரந்தனோக்தி பாஜனம். ஏதோ இப்பொழுது இருக்கிறவா கணபதியை வேணும்னு ஸ்தோத்திரம் பண்றான்னு நினைக்காதீங்க. வேத காலத்துல இருந்து வேதமே சொல்லிட்டு இருக்க அனாதியாக கணபதிய ஸ்தோத்திரம் பண்றது. சிரந்தனோக்தி பாஜனம். பிறகு புராரி பூர்வநந்தனம். புராரின்னு முப்புறங்களை எரித்தவர். முப்புறங்களை எரித்தவர் யார? பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் யார? அறிவு, ஞான ரூபம். அந்த ஞானம் தான் நமக்கு முப்புறத்தங்களை எரிக்கிறது. முப்புறங்கள் யாவை? இந்த பூத உடல் ஒண்ணு, அதுக்குள்ள சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு, அதுக்குள்ள காரண சரீரம். இதுதான் முப்புறம். இது மூவலாத வேற எங்கேயோ எரிச்சார். அது ஒரு காலத்துல எரிச்சார். ஆனா ஒவ்வொரு காலமும் நமக்குள்ள இருக்கக்கூடியதான 3 புறங்கள். இந்த 3 பட்டணத்துக்குள்ள உள்ள ஆத்மாவா மாட்டி வச்சிருக்கோம். சர்வாந்தரமாக ஆத்மா இருக்கார். அவரை நம்ம பார்க்கறதே இல்லை, அவரை பத்தி நினைக்கிறதே இல்லை. ஏண்டா நமக்கு டிவியில சேனல் என்னங்கிற நினைப்பில் தானே இருக்கோம், வெளியில என்ன இருக்குங்கிற நினைப்பில தானே இருக்கோம். ஆத்மாவை பத்தி நினைக்கிறது சமயமும் இல்லை, இன்ட்ரெஸ்டும் இல்லை. என்ன பண்றது? ஆனா அந்த முப்புறங்களும் நம்மளை பந்திச்சுட்டு இருக்கிறதுனால, அந்த முப்புறங்களும் பரமாத்மாவுடைய ஒரு கடவுளுடைய அனுகிரகத்தினால போறது. அதை எரித்தவர் புராரி. புறங்களை முப்புறங்களை எரித்தவர் புராரி. அதே போல முப்புறங்களை எரிக்கிறது என்ன? ஞானம், ஆத்ம தத்துவ ஞானம். அது வந்தா வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக ஸ்ரீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு உபனிஷத்துகள்ல அந்த முப்புறங்களையும் எரிச்சு ஒண்ணும் இல்லாமல் சாம்பலாக ஆக்கக்கூடியது நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற புறங்களை எரிக்கிறது ஞானம். அந்த ஞானம் இருக்கு. அந்த ஞானத்துக்கு புராரின்னு பேர். பரமேஸ்வரன் ஒரு பேர். அந்த பரமேஸ்வரனுக்கு முதல் குழந்தையா புராரி பூர்வநந்தனம். பரமேஸ்வரனுடைய முதல் குழந்தை. அதனால கணபதி, சுப்பிரமணிய சுவாமி, அதுக்கப்புறம் ஐயப்பன் 3 பேர் சொன்னோமோ இல்லையா? இல்ல யார் சீனியர் யாரு ஜூனியர், யாரா இருந்தா என்ன இருக்கட்டும். ஆனா தெரிஞ்சுக்கணுமோ இல்லையா? முதல்ல கணபதி. அதுல பெரிய குழந்தையாரே கணபதி. புராரி பூர்வநந்தனம். இதெல்லாம் நம்ம கணேச புராணம், முத்கல புராணம் இப்படிப்பட்டதான புராணங்கள்ல பார்த்தா நமக்கு இது கிடைக்காது. யாரு முதல்ல யாரு பின்னால இது எப்படி கிடைக்கும்? இது போல ஸ்தோத்திரங்களை வாசிச்சதான் கிடைக்கும். கணபதி தத்துவம் உபனிஷத்து சொல்றது. ஆனா இது போல ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் என்ன எங்க இருந்து வரும்? இது போல பிரகரண கிரந்தங்கள்ல தான். புராரி பூர்வநந்தனம். அதே போலயே ஞானம் இருக்கு. அந்த ஞானத்துக்கு முன்னால வரக்கூடியதான மனசந்துஷ்டி. அதான் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வ சர்வணம். சுரர்கள்னா தேவதைகள். தேவதைகளுடைய சத்ருக்கள் சுராரிகள், அரக்கர்கள். தேவதைகளை எப்பொழுதும் இம்சை பண்றவா யாரு? அரக்கர்கள். அந்த அரக்கர்களுக்கு எது ஜாஸ்தியா இருக்குன்னு கர்வம் தான் ஜாஸ்தி. ஏன்னா தேவதைகளையே ஜெயிச்சுட்டோம் அல்லவா? நம்மளை இன்னும் கிட்ட யாரும் வர முடியாது, நம்ம எல்லாரோட உயர்ந்தவாள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறவா அவா. ஆகையால் அப்படிப்பட்டவாளுடைய கர்வத்தை சுக்குநூறா உடைச்சு தள்ளுறவன். ஆகையால் சுராரி கர்வ சர்வணம். சுரர்கள்னா தேவதைகள், சுராரி தேவதைகளுடைய சத்துருக்கள் அரக்கர்கள். அவர்களுடைய கர்வத்தை புசுக்கிவிடுவர். அகிஞ்சன திமர்ஜனம் சிரந்தனோக்தி பாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வ சர்வணம். சரி, அதுக்கு மேல இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லாரை விட அந்த துஷ்டர்கள் இருக்காளே அவளுக்கு அவ்வளவு பயத்தை கொடுப்பாராம். அதனால பிரபஞ்ச நாச பீஷணம்.
பிரபஞ்சத்தையே நீ எதை வைத்துக் கொண்டிருக்க எல்லாவற்றையும் அழிச்சு விடுவேன் அப்படின்னு அவளுக்கு ஒரு பயத்தை காட்டுறவன். பயம் என்கிறதோ சந்தோஷங்கிறதோ அபயமோ ரெண்டும் பரமாத்மா தத்துவம். பயக்கிறது பயநாசனம். பயத்தை கொடுக்கிறவரும் பரமாத்மா தான், பயத்தை அழிப்பவரும் பரமாத்மா தான். யாருக்கு பயத்தை கொடுக்கிறார்? கெட்டவனுக்கு. ஏன் பயத்தை கொடுக்கிறார்? கெட்ட வழியை விட்டு நல்ல வழிக்கு வருவாராங்கிறதுக்காக தான். அவளை கொல்றதும் எதற்காக? அடுத்த பிறவிலையாவது நல்ல வழியில வரட்டும்ங்கிறதுக்காக. ஸோ அவர் பண்ற எல்லா காரியமும் நன்மைக்காகத்தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஏதோ வேதமா நினைச்சிட்டு இருக்கோம். அதனால பயத்தை கொடுக்கிறவரும் பரமாத்மா தான். யாரு பக்தனா மாறிவிட்டானோ அவனுக்கு அபயத்தை கொடுக்க. அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அததோ பயங்கதோ பவதி உபநிடதங்கள்லாம் சொல்றது. ஆனா அவர் பய காரணமா இருக்காரு. யாருக்கு? பீஷாஸ்மாத்வாத பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாதிந்திரச்சாக்னிஷ்ட மிருத்யுத்தாவதி பஞ்சமஹா. சூரியன், சந்திரன், நெருப்பு, மின்னல் இவைகள் எல்லாமே அவர் சொன்னபடி அந்த கட்டளையை தாண்டாம இருக்கு. காரணம் என்ன? ஏதாவது ஆச்சுன்னா தலை எடுத்துருவாரோன்னு ஒரு பயம். அப்படி பிரபஞ்சநாச பீஷணம் தனஞ்சயாதி பூஷணம். இங்க தனஞ்சயாங்கிற ஒரு பதம் இருக்க. சாதாரண தனஞ்சயான அக்னின்னு அர்த்தம். அர்ஜுனனுக்கு தனஞ்சயன்னு பேருண்டு. இந்த இடத்துல தனஞ்சயான்னு என்ன அர்த்தம்? பாம்புன்னு அர்த்தம். தனஞ்சய கர்கோட்ட கஸ்யா இப்படி அமரம். பாம்பு, பாம்பையே உடம்புல ஆபரணமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். நாக யஜ்ஞோபவீதினம், யஜ்ஞோபவீதத்துக்கு நாகமா வச்சுட்டு இருக்கார். வயதுல பெல்ட்டுக்காக ஒரு நாகத்தை வச்சுட்டு இருக்கார். அதான் தனஞ்சயன் பேர். அவர் என்ன பண்றார்? பாம்பை எடுத்து வயதுல இழுத்து கட்டிட்டு இருக்காராம். இப்படி பாம்பையே பூஷணமாக உள்ளவர். இது என்ன? ரொம்ப கோபிஷ்டமான ஜந்து பாம்பு. கோபமான வரக்கூடியதான கோபம், குரோதம் இவைகள்லாம். பாம்புக்கு நல்ல பாம்பு இருக்க, அது என்னைக்காவது ஒரு மனுஷன் மேல கோபம் வந்ததுன்னு வச்சுங்களேன், இவன் அடிக்கிறதுக்கு போனா இல்ல ஒரு அடி அடிச்சுட்டா அது ஓடி போயிடுது. நம்ம நினைச்சோம் ஏதோ போயிடுது போங்க, நமக்கு பயந்துட்டு போயிடுதுன்னு நினைக்கிறேன். நீங்க அது என்ன, அது பாட்டுக்கு அது இருக்கும். ஒரு 5-6 வருஷம் அனுப்ப நீங்க எங்கே போறீங்களோ அங்க வந்து கொத்திவிடும். அதுக்கு அந்த பிரதீகாரம் பண்ணிண்டாத்தான் அதுக்கு ஒரு சந்தோஷம். அது வரைக்கும் உங்களுடைய வாசனை அது கவனிச்சு வச்சுட்டு இருக்கும். ஏண்டா அந்த குரோத பிராணி, குரோதம் ஜாஸ்தி அதுக்கு. அது என்னன்னாலும் சரி, ஒருத்தருக்கு மேல ஒரு கரம் வச்சா அதை கொண்டுதான் ஆகணுங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்டதான பிராணியும் தன்னிடத்துல சேர்த்து தன்னை விடாம போயிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? அப்ப என்ன, நம்ம மனுஷியாளுக்கு இப்படிப்பட்டதான கெட்ட எண்ணம் இருந்த போதிலும் அதை தான் பக்கத்துல வச்சிருந்த பாத்துக்கல. ஏதோ அங்கேயும் விட்டுவிட்டா நீங்க ஏதோ மாத்தி குழந்தை ரொம்ப துர்மார்க்கம் பண்ணி என்ன பண்ணி எதிர்க்க உட்காரு அப்படிங்கிற. ஏன்டா ஒரு கண் அது மேலேயே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காரு? தனஞ்சயாது பூஷணம் கர்கோட்டகன் தனஞ்சயன். இப்படி குரோதம் இருக்கக்கூடியதான பிராணிகளை தானே வச்சுட்டு தன்னுடைய டைரக்டர் சூப்பர்விஷர், ஏன்னா அப்ப கெண்டிக்கும் அழப்படாது, அங்கேயும் ஓடிவிடப்படாது அப்படின்னு வச்சுட்டு இருக்காராம். தனஞ்சயாதி பூஷணம் அப்போலதான வாரணம் பஜே புராண வாரணம் கபோல தான வாரணம். இங்க தானம்னு ஏதோ ஒருத்தருக்கு ஏதோ காசு கொடுக்குறோமே அந்த தானம் இல்லை. இங்க சம்ஸ்கிருதத்துல தானம்ங்கிற ஒரு பதத்துக்கு யானை அது மதம் பிடிச்சால் அந்த மத ஜலம் வருமே, அதுக்கு தானம்னு பேர், தானவாரின்னு பேர். ஸோ இந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற பதங்கள் ஒரே மாதிரி இருக்கிற பதத்துக்கு பல அர்த்தங்கள் எப்படி வரும், இவைகள்லாம் யூஸ் பண்றார். தான வாரணம், வாரணம்னா ஜலம், வாரி. அந்த ஜலமானது தானவாரி, அதனுடைய கழுத்துல அதனுடைய கண்டஸ்தலத்துல இருந்து கபோலத்துல இருந்து அது என்ன வந்துட்டு இருக்கு, அந்த தானவாரி. தானவாரின்னா மதித்த ஜலம். அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கான். இது யானைக்கு எப்படி வரும், அதுக்கு கொழுத்தா வரும். கொழுப்பது ரொம்ப ஒரு சந்தோஷமா ஆனந்தமா இருக்கிற நிலையில யானைக்கு வரும். இவர் எப்பொழுதுமே அந்த நிலையில இருக்கார். ஐயன் கபோல தான வாரணம் பஜே புராண வாரணம். அவர் எப்படி இருக்கார்? புராண வாரணம். ரொம்ப நாளுக்கு முன்னால இருக்கிற யானை, அப்ப இருந்தது, அப்பத்துல இருந்து இது வரைக்கும் இருந்துட்டே இருக்கு. அதனால புராண வாரணம் அப்படின்னு பகவான் சொல்லும் பொழுது
அகிஞ்சனர்த்திமார்ஜனம் சிரந்தனுக்திபாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வசர்வணம் பிரபஞ்ச நாசபீஷணம் தனஞ்சயாதிபூஷணம் கபோல தானவாரணம் பஜே புராணவாரணம். இப்படி கரெக்டா இந்த ஸ்லோகத்துல 4 பாதங்கள், ஒவ்வொரு பாதம் 2 பிரிக்க முடியாது. அடுத்த ஸ்லோகத்துல நிதந்த காந்த தந்த காந்திம் அந்த காந்த காத்மஜம், அந்த பதம் பிரிக்கிறப்ப நமக்கு அர்த்தம் தெரியும். நிதாந்த காந்த தந்த காந்திம் அந்த காந்த காத்மஜம் அச்சிந்திய ரூபம் அந்தஹீனம் அந்தராய கிருந்தனம் ஹிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம் தமேகதந்தமேவ தம் விசிந்தயாமி சந்ததம் தமேகதந்தமேகமேவ சிந்தயாமி சந்ததம். இப்படி 2-3 பாடங்கள் இருக்க. நிதாந்த காந்த தந்த காந்திம், காந்தம் அட்ராக்ட் பண்ணக்கூடியதான, அழகாக இருக்கக்கூடியதான, தந்த காந்திம் தந்தம் இருக்கு அவருக்கு. யானையும் யானைக்கு தந்தம் இருக்கணும். 2 தந்தங்கள், ஒரு தந்தத்தை உடைச்சு விட்டார் அவர். உடைச்சு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அதனால பாரதம் எழுத ஆரம்பிச்சார். பாரதம் எழுதக்கூடியதான கதையில வியாசாச்சாரியர் பாரதத்தை எழுதணும்னு தீர்மானம் பண்ணினார். தயார் பண்ணி விட்டார். எப்படி 4 வேதங்களையும் ஒரு தரம் பார்த்து என்னென்ன எழுதணும், எப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணி அதுக்கு கதை வழியா சொல்லணுங்கிறதுக்காக அந்த கதையெல்லாம் தயார் பண்ணி ரெடியா பண்ணி வச்சுருக்காரு. ஆனா அவருக்கு யாராவது எழுதினா தேவையில்ல, வயசான காசா நாம எழுதினா நன்னா இருக்காதுங்கிறதுக்காக தேடினார். யாரும் வரல. யாரோ பார்த்திருக்கார், இது தெரிஞ்சுட்டு எழுதுறதுக்கு சரியா எழுதணுமே, அதுக்காக யாரும் வரலையேன்னு பார்த்து தேடிட்டே இருந்தார். தேவதை எல்லாம் பார்த்து சரி கணபதியே கொண்டு விட்டார். கணபதி தான் நம்ம முன்னால சொல்லிருக்கேன், நல்ல காரியம்னா எல்லாரும் சித்தமா இருக்கார். ஆனா இந்த வயசான வாழ்க்கை மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவ தமிழ் திடீர்னு கோச்சுப்பா, வயசான கோளாறுன்னு சொல்றோம். ஆனா விவகாரம் என்னன்னு, இவாளுடைய எண்ணம் அவாளுடைய ஒன்றும் ஒண்ணு, அவ கோச்சுக்கணும்னு கோச்சுக்கல. சில சமயத்துல அப்படி ஆயிடும். அதுக்காக இவர் என்ன சொன்னார், ரைட் நீங்க சொல்றதை நான் எழுதுறேன், ஆனா ஒண்ணு நீங்க நிறுத்தாம சொல்லணும். ஏன்னா எழுதுற வாழ்க்கை எப்படின்னு திடீர்னு ஆரம்பிச்சு ஒரு 2 லைன் சொல்ல வேண்டியது. அப்படி இருந்துட்டு ஒரு 10 நிமிடம் யோஜனை பண்ணிட்டு இவன் இந்த 10 நிமிடம் எழுந்தும் போக முடியாது, உட்கார்ந்து இருக்கணும். என் நேரம் அவர் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறத, தாடியை வச்சுட்டு அப்படி விளையாட இருக்காரு, என்ன இருக்கு அதை பாக்குறது. சரி ஒரு 4 லைன் சொல்லிட்டு அப்புறம் அப்படியே யோஜனை பண்ணிட்டு அதுவா இதுவா இப்படியா. சில பேர் அதை அடிச்சு விடுமா, எழுதின பிறகு திருப்பி எழுதும்பா, திருப்பி எழுதும் இது சரியா இல்லை பழசே இருக்கட்டும், அதான் அடிச்சு விட்டேன் நான் மறுபடியும் எழுதும்பா. இப்படி டிக்டேட் பண்றதுக்கு பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டம். அது எல்லாருக்கும் வராது. எல்லாம் எழுத ரஃப் டிராஃப்ட் கொண்டு வாங்க, கொண்டு எழுதுனா முதல்ல கடைசி மறுபடியும் அடிப்பேன். இது முதல்லயே சொல்லப்படாதோ, இவ்வளவு எழுதின வரை கட்டம்ங்கிறது லோகத்துல சகஜம் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்த்தா நான் கணபதி நம்ம அப்புறம் அனாவசியமா பின்னால சண்டை போட்டு இது விவகாரம் கஷ்டம், முதல்லயே ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க என்ன விடாம சொல்லிட்டே இருக்கணும் கண்டினியூஸா. ஏதோ அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் இருந்தா பரவாயில்ல, ஆனா ஆரம்பிச்சோம்னா விடாம சொல்லணும்னு அவர் பார்த்தார். இது நடக்கிற காரியமா, இதென்ன நொற்று பண்ணி ஒப்பிக்கிறதா, அப்பப்ப யோஜனை பண்ணித்தானே சொல்லணும், அதுலயே ஸ்லோகத்தை கவனம் பண்ணித்தானே சொல்லணும், செய்யுடாதானே சொல்றேன், வெறுமன ப்ரோஸ் இல்லையே. ஐயா யாருமே வரல என்ன எழுதுறதுக்கு, இவர் ஒருத்தர் தான் வந்திருக்கார், ஆள் ஷார்டேஜ், என்னத்தான் பண்றது. கடைசியில் இவரும் விட்டு விட்டாருன்னா அவரை காரியம் நடக்காது. சரி ஒத்துக்கிறேன்ட்டார். ஆனா என்ன அவரை 50 சேஃப்கார்ட் பண்றதுக்கு அவர் ஒண்ணு சொன்னார், ரைட்டு நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு, நான் விடாம சொல்றேன், ஆனா நீங்களும் ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும். என்ன ஆச்சுன்னு, இல்ல நான் சொல்றது புரிஞ்சுட்டு எழுதணும். நீங்க எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்துல பரவாயில்ல அப்படின்னு எழுதிடக்கூடாது. சில பேர் அப்படிதான் டிக்டேட் பண்றப்ப அதாவது புரியல என்ன, அது எப்படி காதல விழுந்தது அப்படி ஸ்பெல்லிங் போட்டுரும், அது அங்க சரியா ரைட்டா சரியா அப்படி எழுதி போட்டு என்ன வேணும் நீ திருத்திக்கோ, நீ தானே சொன்ன அப்படின்னு ஆயிடும். இவர் சொன்னார் அப்படி இல்ல, நீங்க புரிஞ்சுன்னு எழுதணும். எந்த இடத்துல உங்களுக்கு தகராறு வருதோ புரியுற பரியது அங்க நிறுத்தி புரிஞ்சுன்னு அப்படி எழுதணும். என்ன கேட்கணும்னு சொல்லல அவர், ஏன்னா இவருக்கு தெரியும் இவர் மனுஷன் ரிஷி, அவரோ பகவான் மகாகணபதி.
ஆகையால் அவருக்கு இவரை கேட்கணும்னு இல்லை, புரியும். ஆனா புரியாம நான் ஒரு சூழலா எழுதியிருப்பேன். அதை நீங்க புரிஞ்சிட்ட பிறகு நீங்க எழுதணும்னார். இவர் ஓகேன்ட்டார். என்ன, இவர் சொல்றது நமக்கு புரியாமலா போறது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல இது என்னடா ஆச்சுன்னார். ஆரம்பிச்சது போயிட்டே இருக்கு. இவர் பார்த்தா எங்கேயாவது மேல கொஞ்சம் நம்ம கவனம் பண்றது கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு இவர் நினைச்சாரையானால் ஒரு கிட்டு ஸ்லோகம் ஒண்ணு எழுதிடுவார். அது சொல்லிவிடுவார். இவர் பாப்பார், புரியலையே என்னடா இது, என்ன சொல்றார் இவர் இப்படின்னு கொஞ்சம் யோஜனை பண்ணிட்டே இருக்கார். அதை யோஜனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ரிசால்வ் பண்றதுக்குள்ள ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன செய்தார், அந்த சமயத்துல அவர் அடுத்ததா ஒரு 1000 ஸ்லோகத்தை ரெடி பண்ணிட்டார். ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கார். இப்படி நதி ஜலம் கேசவன ஹரிகேதோ, இப்படி ஒரு ஸ்லோகம் பாரதத்துல. நதி ஜலம், நதி ஜலம் நதியில இருக்க ஜலம், அவ்வளவுதான் அர்த்தம். கேசவன ஹரிகேதோ அப்படின்னார். கேசவன்னா மகாவிஷ்ணு, நாரின்னா ஸ்திரீ, கேதுன்னா கேது கிரகம். என்ன சார் ஒண்ணு சரியா வரலையே, இது எப்படி என்னத்தான் சொல்றாரு இங்க, சரியா வரலையேன்னு. அப்புறம் போய் யோஜனை பண்ணி பார்த்தாரு. நதி ஜலம் கேசவன ஹரிகேது அப்படின்னு சொல்லிட்டார். இவர் இப்படி புரிஞ்சுட்டார். இல்ல நதீஜா அப்படி நிறுத்தணும். நதி ஜலம் இல்ல, நதீஜா லங்கேஷ வனாரிகேது. நதீஜான ஹே பீஷ்மரே, அங்க அட்ரஸ் பண்றார். நதிக்கு பிறந்தவரே, கங்கா புத்திரனா இருக்கக்கூடியதான பீஷ்மரே, கேச வனாரிகேது, லங்கேஷ வனாரிகேது. ஜலம்ல லம் இருக்கும் இல்லையா, லங்கேசன் யார, ராவணன். லங்கேசத்தினுடைய வனம், அங்க இருக்கிற காடு எல்லாவற்றையும் அரிகேது அதை எரிச்சுட்டு வந்தவர், அதுக்கு சத்ருவா இருந்தவர் யார, அனுமார். இந்த அனுமார் அந்த பிளாக்ல இருக்கக்கூடியதான அர்ஜுனன் யக்ஷதி பாண்டவான், அவர் என்ன பண்ண போறார், இங்க இருக்கக்கூடியதான பசுமாடுகள் உங்களை ஜெயிச்சு எழுதிட்டு போறார் அப்படின்னு அங்க இருக்கிற சாரதி சொல்றாரு பீஷ்மருக்கு. சாரதி பீஷ்மருக்கு சொல்ற வரைக்கும் புரிஞ்சது. அவர் சொல்றது நதி ஜலம் கேசவன் அரிகேதுன்னு எப்படி புரியும்? குழப்பிண்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு 15 நிமிடம் இருக்கார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், ஓஹோ விஷயம் புரிஞ்சுடுதுன்னார். அதை எழுத அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுடுது. சரி மேல போங்கோன்ட்டார். இப்படி அஷ்டவு ஸ்லோக சஹஸ்ராணி அஷ்டவு ஸ்லோக சதானிச்சா. இந்த பாரதத்துல 8800 ஸ்லோகம் இருக்கான். எல்லாம் கிட்ட ஸ்லோகம். இதுக்கு அகம் வேத்மே, எனக்கு தெரியும். சுகோ வேத்தி, சுக்கருக்கு தெரியும். சஞ்சயோ வேத்திவா நவா, மற்றவருக்கு தெரியுமோ தெரியாதுட்டார் விவகாரம். ஏன்னா எழுதுறேன் எனக்கு தெரியும், அவர் தான் புரிஞ்சுட்டு எழுதுறேன்னு சொல்லிட்டா கொஞ்சம் இருக்கு. சுக சுவாமிக்கு எல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். பாரதம் முழுக்க பையனுக்கு சொல்லி கொடுத்தாராம். அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும். அதனால சுகோ வேத்தி. மற்றவர்கள்லாம் இதெல்லாம் சும்மா சஞ்சயோ வேத்திவா நவா தெரியாது, சிலது புரியும் சிலது புரியாதுட்டார். அப்படின்னு 8800 ஸ்லோகம் பாரதத்துல. ரொம்ப கஷ்டமான ஸ்லோகங்கள், கிட்ட ஸ்லோகங்கள். ஏன் சொல்லுவாங்க, இப்படி அந்த மகாகணபதி என்ன பண்ணார், இது எழுதுறதுக்கு நடுவுல அவர் எழுதுறதுக்கு பேனா இப்பெல்லாம் ரீஃபில் இதெல்லாம் போயிடுமா இல்லையா, என்ன பண்றதுன்னு தன்னுடைய தந்தத்தை உடைச்சு அதை ஆணியா வச்சுட்டு அங்க இருக்கக்கூடியதான அந்த இதுல இலையில எழுதினாராம். இப்படி எழுதி வந்ததான மகாபாரதம் தான் இன்னைக்கு நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு, இது கூட ஒழுங்கா பிரிண்ட் பண்ணல சார்னு வச்சுட்டு இருக்கோம். அன்னைக்கு எப்படி இருக்கும் பாருங்க இருந்த பரிஸ்திதி. நம்ம நாட்டுல வந்ததான ஒவ்வொரு சின்ன விஷயங்கள்ல அவ்வளவு விசேஷமா இருக்கு. அப்படி அந்த தந்தம் இருக்கு பார்த்தீங்களா, மகாகணபதியோட தந்தம், அது மின்றது பார்த்தேலையானால் அது யாராலையும் பார்க்க முடியாது, அது இவனதுன்னு சொல்ல முடியாது. தந்த காந்திம் நிதாந்த காந்த தந்த காந்திம், நிதாந்தம் மிகவும், தாந்த காந்தா எல்லோரையும் கவருகின்றதான, தந்த காந்திம் அவருடைய பல்லு, தந்தத்தினுடைய காந்தி உடையவர். அவர் எப்படிப்பட்டவர், அந்தக அந்தக ஆத்மஜம். என்ன சார் ஒரு அந்தக போராது. அவர் யாரு, அந்தகாந்த ஆத்மஜம். எல்லோருக்கும் அந்தகன் யார் சார், எல்லோருக்கும் முடிவை கொடுப்பவன் யாரு, யமதர்மராஜா இல்லையா. எல்லோருக்கும் முடிவை கொடுப்பவர் யமதர்மராஜா. யமதர்மராஜாவுக்கு முடிவை கொடுப்பவர் ஒருத்தர். யமதர்மராஜா ஒரு நாளைக்கு போக வேண்டியதானே.
அவரை யார் தான் கொல்வர்னர்? எங்க பரமேஸ்வரன் தான். ஏன்னா அந்த மார்க்கண்டேய லீலையில யமதர்மராஜா மார்க்கண்டேயன் மேல பாசத்தை போட்டதுமே அந்த மார்க்கண்டேயன் பரமேஸ்வர லிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணும் பொழுது பாசத்தோட லிங்கத்தோட சேர்ந்து பாசம் விழ அதை இழுக்கும் பொழுது அந்த லிங்கத்திலிருந்து எழுந்த பரமேஸ்வரன் எழுந்து அவரால் எட்டி வதச்சார்னு தெரிகிறது. அப்படி அதே போல கடைசியில பிரளயங்கள்லாம் ஆரப்ப இது மேல யமதர்மராஜாக்கு உத்தியோகம் வேண்டாம். ஏன்னா லாஸ்ட் பீயிங்க கொண்டு வச்சு இனிமேல யாருமே இல்லையா உலகத்துல? கொல்லப்படக்கூடியதான வியக்தி இல்லாதனால கொல்றவருக்கு என்ன வேலை இருக்கு? என்ன பண்றது? அதையும் தான் கொண்டுட்டார். யஸ்ய பிரம்ம உபே பவத ஓதனஹ மிருத்யுர் யஸ்ய உபசேதனம் கயித்தாவேத யத்ரசஹ. பிராமணால் க்ஷத்ரியால் அதே போல சகாரத்தினால எல்லா பிராணிகளும் எல்லாவற்றையும் கொண்ட பிறகு பிரளய காலத்துல யமதர்மராஜாவை திறந்து என்ன பண்றதுன்னு அவரையும் சேர்த்து போட்டப்பார். மோரும் சாதம் இருக்கு, அது தயிர் சாதம் போட்டப்பறம் அது சில பேர் சாம்பார் போட்டுப்பா அதுல கலந்து சாப்பிடணும்ட்டு. அந்த சாம்பார்ல ஒரு தான் விழுந்துருத்து. என்ன பண்ண எல்லாம் சாப்பிட்டான். மோர் சாதமா எடுத்து அதோட சேர்ந்து இதையும் சாப்பிட்டான். ஒரு தான் கடைசியில இருக்கு, அதை எடுத்து கடைசியில வாயில போட்டுக்கணும். என் முதல் நடுவில் போட்டு விடாத, சாப்பிடுறத கேளுங்க சார், என்ன கேட்டா என்ன அர்த்தம்னா. அதே மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லோரையும் கொன்ன பிறகு மிச்சமா இருக்கக்கூடியதான யமதர்மராஜையும் கொண்டு விட்டாராம். எஸ்ய பிரம்ம சட்சத்ரஞ்ச உபே பவத ஓதன மிருத்திர் எஸ்ய உபசேதனம் கைத்தாவேத யத்ரதஹ. யாரு கையா தெரியும் அவரை பத்தி? அப்படிப்பட்டதான அந்தகனா இருக்காரே, எல்லோரையும் கொல்லக்கூடியவரை கொல்லக்கூடியவர் பரமேஸ்வரன், அவருடைய பிள்ளை. இவர் யாரு? அந்தக ஆத்மஜம் அச்சிந்திய ரூபம். அவருடைய உருவம் இன்னது என்று யாராலையும் மனசால நினைக்க முடியாது. நீங்க ஏதோ ஒரு பெரிய வயரோட யான முகத்தோட இப்படி இப்படி ஆட்டிண்டு இருக்கார் நினைக்காதீங்க. அவருடைய பராவரவும் ஆத்மஸ்வரூபம் பார்க்க முடியாது. அச்சிந்திய ரூபம் அந்தஹீனம். தனித்தனி வருங்க. அச்சிந்திய ரூபம் அந்தஹீனம் அடிக்கூடாது. அந்தஹீனம், அந்தஹீனம் முடிவற்றவர். ஓங்கார வடிவமா இருக்கார், அவருக்கு முடிவில்லை. ஆத்மஸ்வரூபம் ஆத்மா நித்தியம். அஜோ நித்திய சாஸ்வதோ எம் புராண நஹன்யதே அந்யமானே சரீரே அப்படின்னு சாஸ்வதமா உள்ளவர். ஆகையால் அந்தஹீனம் அச்சிந்திய ரூபம் அந்தஹீனம் அந்தராய கிருந்தனம். அவர் என்ன பண்றாரு தெரியுமோ? உலகத்துல யாராருக்கு எந்தெந்த செயல் பண்ணும் பொழுது இடையூறு வருதோ அந்த இடையூறை எல்லாம் போக்குறவர். அதான் உங்க காரியம் நீங்க பண்ணிட்டே இருக்கோம், இடையூறு ஏதா வந்தா அதை நான் பாத்துக்கிறேன்ட்டு. பண்டாசுர வதத்திலையும் இடையூறு வரும்பொழுது விக்னேந்திரத்துல அவதான நாசம் பண்ணினார். எங்கெங்க வாழ்க்கையில இடையூறு வருதோ அவரை நினைச்ச மாத்திரத்தினால இடையூறு போக்கின்றே இருப்பார். அப்புறம் காரியம் உங்க யத்னத்தினால் நடக்கும். ஏன் சார் அப்படி அவரே நடத்தி கொடுக்கப்படாதான்னு மாட்டார். ஏன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரணும், நான் பண்ணின இந்த செயலை அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வர வேண்டாமா? அப்ப என்ன பண்ண, உங்களால பண்ண முடியலன்னு ஏன் பண்ண முடியல? வயத வலி, தரவலி, இடுப்பு வலி, ஏதோ ஒரு காரியம் வருது, வேற யாராவது பிரதிபந்தகம் வருது, அவைகளையெல்லாம் போக்கின்றே இருப்பார். கடைசியில என்னாச்சுன்னா நீங்களே அந்த செயலை முடிப்பேன், அந்த செயலுடைய பலம் வரும்பொழுது நான் முடித்தேன்னு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரணுமா? அதனால இடையூறுகளை போக்குறவர் அந்தராய கிருந்தனம். அப்படிப்பட்டவர். அவருக்கு ஒரு தனியான ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு சார். என்ன தெரியுமோன்னா, யோகிகளுடைய இதயத்துல எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருப்பார். புருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம். நிரந்தரம் எப்பொழுதும் யோகினாம், யோகிகளுடைய ஹிருதந்தரே இதய குகைக்குள் நிரந்தரம் வசந்தம், தங்கு தடங்கள் இல்லாம எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பார். யோகிகள் பக்தர், அவளுடைய இதயத்துல எப்பொழுதும் தங்கு தடங்கள் இருந்து எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பவர். அப்படிப்பட்டவர் தமேகதந்தமேகமேவ சிந்தயாமி தந்ததம். தம் ஏகதந்தம், ஒரு தந்தம்னு ஏன்னா இன்னொரு தந்தம் பாரதத்துக்காக உடைச்சார்னு அர்த்தம். அதுக்காக தான் ஏகதந்தம் முடிஞ்சது. எப்படி பகவானுடைய பேரு அந்த ஏகதந்தம்னு சொல்றேன். ஏகதம் தம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல பிரிக்கிறோம். இங்க ஏகதந்தம், ஒரு தந்தம் உள்ளவர். அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அநேகதம் அநேக தந்தம் அப்படி படிச்ச
அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மே. என்ன சார் விருத்தமா சொல்லியிருக்காரு? அநேகதந்தம்னு ஒரு இடத்துல, ஏகதந்தம்னு ஒரு இடத்துல. அது இது ரைட்டா அது ரைட்டான்னு இல்லப்பா, அப்படி இல்ல. அநேகதம் எல்லாவற்றையும் கொடுப்பவர். தம் தனிப்பதம், அநேக தந்தம் இல்ல, அநேகதம் பலவை கொடுப்பவர். தம் அப்படிப்பட்டதான ஏகதந்தம் ஒரு தந்தம் இருக்கிற கணபதியை உபாதிக்கிறது. அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாத்மே. இன்னொருத்தர் சொன்னார், ஒரு அவதாரத்துல பல தந்தம், ஒரு தந்தம் ஒரு அர்த்தம். இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடாது. சம்ஸ்கிருதம் என்ன புரிஞ்சு சொல்லணும். ஸ்லோகங்கள்லாம் நமக்கு அன்வயம் பண்றதுன்னு வர்றப்ப கஷ்டமா இருக்கும் சில ஸ்லோகத்துல. அப்படி அது சாதாரணமாக ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் ஒரு 1000 தரம் சொல்லுவோம், சொல்லிட்டு இருப்போம். ஆனா டக்குன்னு அர்த்தம் சொல்லுங்கன்னு யாராவது கேட்டா அன்னைக்குதான் மாட்டிப்போம் விவகாரங்கள். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபிஸ்த ஜம்பூ பனச ஆம்ர பட்சிணம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் தான். இதுக்கு நம்ம அர்த்தம் எப்படின்னு புரியல நமக்கு, ஏன்னா யோஜனை பண்ணல. கடையில யோஜனை பண்ணி பார்த்த அன்னைக்கு ஒன்னும் அன்வயம் ஆக மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? பூதகணாதி சேவி கஜானனம் பூதகணாதி சேவிதம் முதல்ல கபித்த ஜம்பு பனச ஆம்ர பட்சிடம் உமாசுதம் சோக விநாசக, இதெல்லாம் கரெக்டா நமக்கு அர்த்தம் புரியுது. நமாமி யாருக்கு நமஸ்காரம் பண்றேன்? விக்னேஸ்வர பாத பங்கஜம், மகாகணபதியுடைய காலுக்கு நமஸ்காரம் பண்றேன். இந்த மகாகணபதி காலுக்கு தானே இதெல்லாம் அட்ஜெக்டிவ். கஜானனம்ங்கிறது காலம். கஜானனம் பாத பங்கஜம் நமாமி சொல்ல முடியுமா? அந்த கால யார் முகத்தோட இருக்க? பூதகணாதி சேவிதம் சொல்லுங்க, பாதத்துக்கே நமஸ்காரம் பண்றான்னு. கபித்த ஜம்பு பனசாம்பிர பட்சிணம், கபித்தம் வெளம்பழம், ஜம்பு நாவல் பழம், பனசம் தெரியும் பலாப்பழம், ஆமரம் மாம்பழம், இவைகள்லாம் சாப்பிடுறது. கால் சாப்பிடுறத அவர் சாப்பிடுறாரு. நீங்க தான் கணபதி பாத பங்கஜம்ங்கிறல. உமாசுதம், உமாக்கு குழந்தை கணபதியா அவருடைய காலா? இப்ப இத்தனையும் சரியா வரலையே சார், என்ன பண்றதுன்னு அதான் நல்ல கவனிக்கணுங்க. சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். மகாகணபதி யாருடைய பாதங்கள் தாமரை போன்றதாக இருக்கோ அப்படிப்பட்டதான விக்னேஸ்வரர். அந்த விக்னேஸ்வருக்கு வாழலாம் இது அட்ஜெக்டிவ். அப்படி ஏன்னா நம்ம சில ஸ்லோகங்கள்ல ரொம்ப கிளியரா தெரியும் சார், நமக்கு எத்தனை தரம் சொல்லியிருக்க அர்த்தம் தெரியலன்னு. அன்வயம் பண்ணி அர்த்தம் சொல்ற காலத்துல இடிக்கும். அதனாலதான் இந்த ஸ்லோகங்கள்லாம் வாசிக்கணும். தமேகதந்தமேகமேவ சிந்தயாமி சந்ததம் மகாகணேச. இப்படி 5 ஸ்லோகங்கள் சொல்லியாச்சு. பலசு மகாகணேச பஞ்சரத்னம் ஆதரேண யோ அன்வகம் பிரஜல்பதி பிரபாதகே ஹிருதி ஸ்மரன் கணேஸ்வரம் அரோகதாம் அதோஷதாம் சுசாஹிதீம் சுபுத்திரதாம் சமீஹிதாயுரஷ்டபூதிம் அப்யுபைதி சோச்சதா. சில பேர் சமாஹிதாயுன்னு இல்ல, சமீஹிதாயும் இருக்கணும். மகாகணேச பஞ்சரத்னம், இந்த 5 ஸ்லோகங்கள் 5 ரத்னங்கள். இவைகளை ஆதரேன பக்தியோட காலம்புற இருந்து மகாகணபதிக்கு முன்னால் நின்று பக்தியோட, அப்பா இந்த நாள் நல்ல நாளா போகணும். காலம் இருந்து குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லிக்கிறான் ஒவ்வொருத்தரும். அன்னைக்கு பேட் மார்னிங்கா தான் இருக்கு. இவனுக்கு மனசுல நல்ல எண்ணமா இருந்தா தானே சார் குட் மார்னிங்னு ஏன் நீங்க சொல்லுவானே? என்ன ஒருத்தர் விஷ் பண்றது குட் மார்னிங்? என்னைக்கு யாருடைய இதயத்துல பகவான் இருக்காரோ அந்நாள் முழுக்க அவளுக்கு ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் எத் ரஜாயதே புருஷ சமஜம் நித்தியம் ரஜாமி சரணம். அந்த பகவானுடைய நினைப்பு உங்களுக்கு காலம்பர எழுந்ததுமே வந்தது. ஏனால் அதுக்கு அன்னைக்கு முழுக்க இல்லை, என்னைக்குமே நல்ல நாள் தான். பகவான் நினைச்ச நாள் நினைச்ச நாள் எல்லாம் எல்லாம் நல்ல நாள் தான். காலம்பர எழுந்துமே மணிக்கு கடியாரத்தை பாக்குறது, ஐயோ டைம் ஆயிடுச்சு, ஐயோ எதுக்குன்னு லேட் ஆயிடுச்சு, டென்ஷன் ஓடுறது. கடைசியில பல்ல பேஸ்ட் வச்சுன்னு அதை அலம்பல, பேஸ்ட வச்சுன்னு அப்படியே பல்ல வச்சு எடுத்து விட்டான். ஏன்னா சீக்கிரமா காஃபி சாப்பிடணும், டைம் ஆயிடுச்சு. நியாயமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி அந்த பிரதிதினமும் நல்ல நாளா இருக்கும். என்ன பண்ணணும்? இந்த பஞ்சரத்னம் படிக்கணும்.
மகாகணேச பஞ்சரத்னமாதரேண பக்தியோட அன்வகம் தினந்தோறும் பிரஜல்பதி சொல்கிறான். பிரஜல்பதினு சொல்கிறான். அர்த்தம் தெரிஞ்சோ தெரியலையோ அப்புறம் பிரஜல்பதினு ஜல்ப வியக்தாயாம் பாச்சு அவ்வளவுதான். பிரஜல்பதி பிரபாதகே காலமே எழுந்துண்டு கிருதி ஸ்மரன் கணேஸ்வரம் மகாகணபதியை முன்னால் நின்றுண்டு அல்ல கணபதியை மனசால் நினைச்சுண்டு இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவளுக்கு என்ன கிடைக்கும்? அரோகதாம். முதல்ல சரீரத்துல ரோகம் இருக்காது. ஏதோ ஒண்ணு புடிங்கிட்டே இருக்கிறதுல அந்த ரோகம் குறையும். அரோகதாம் அதோஷதாம். இவருடைய வாக்குல கெட்ட வார்த்தை வராது, மனசுல கெட்ட எண்ணம் வராது, தோஷங்கள் இருக்காது. அரோகதாம் அதோஷதாம் சுசாஹிதீம். அவர் சொல்ற வார்த்தையில இன்னொருத்தருடைய இதயத்தை சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்கும். சுசாஹிதீம் சுபுத்திரதா. நாம நல்லா இருந்தா மட்டும் போறாது, நம்ம ஊர்ல சுபுத்திரதா நம்ம குழந்தைகளும் நல்லா இருக்கணும், அவளும் நல்ல வழியில இருக்கணும். இது யார் நினைக்கிற? நீங்க நல்ல வழியில இருந்தா மற்ற மதங்கள் சொல்லும். எங்க மதங்கள் உங்க குழந்தைகள் நல்லா இருக்கணும், அவளுடைய குழந்தைகளும் தைத்தறிவ பிரதனஸ்டா பிரஜாதிஷ்டா என்ற நீங்க மட்டும் இல்ல, உங்க குழந்தையும் நல்லா இருக்கணும். அந்த குழந்தையும் அது வரைக்கும் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பேரன் பேத்திகள்ல நல்ல வழியில இருக்கிற பரியந்த ட்ரெயின் பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு. அவளுடைய குழந்தையும் உங்க குழந்தை பார்த்துப்பாங்க. அப்படி 3 ஜெனரேஷன்ஸ் வரைக்கும் நீங்க பாத்துக்கணுமா ஒவ்வொருத்தருக்கும். அதே மாதிரி சுசாஹிதீம் சுபுத்திரதாம் சமீஹிதாயு சம்யக் ஈஹிதம். நன்றாக நினைக்கப்பட்டதான ஆயு. எத்தனை நாள் வாழணும் நினைக்கிறீங்களோ அத்தனை நாள். சமீஹிதாயு. அது மட்டும் போராதும். அஷ்டபூதிம் அணிமா மகிமா செய்வ கரிமா லகிமா ததா பிராப்தி பிராகாமியமீஷித்வம் வசித்வஞ்ச அஷ்ட சித்தய அப்படின்னு அஷ்ட மகா சித்திகளையும் கொடுப்பார். அஷ்டபூதிம் அபியுபைதி அடைகிறான் சஹா அச்சிராத் சீக்கிரமாகவே. இப்படி மகாகணபதியினுடைய பஞ்சரத்னத்தை சொல்றவாளுக்கு இவ்வளவு விசேஷமாக பலம் இருக்கு. நாம எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம பேரன் பேத்திகள்லாம் இருக்கால அவளுக்கு சொல்லி கொடுத்துடணும். அது பாட்டுக்கு ஓடுறப்ப போறப்ப இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும். அப்படி சொல்லி சொல்லி நல்ல புண்ணியம் தானா வரணும், இந்த பலங்கள்லாம் வரணும், சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆச்சாரியால் எழுதியிருக்கார். மகா கணேச பஞ்சரத்னமாதரேண யுர்வாம் பிரஜல்பதி பிரபாதகே கிருதி ஸ்மரம் கணேஸ்வரம் அரோகதாம் அதோஷதாம் சுசாஹிதீம் சுபுத்திரதாம் சமீஹிதாயுரட்டபூதிம் அப்யுபைதி சோசிராத். அற்புதமா கணபதி ஸ்தோத்திரம்